ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ புட்டிங் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7. பட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் xy ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 7ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பட் இப்போ இதோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். பட் கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் ஒன்று தான். சரிங்களா? இப்போ இங்கே எவ்வளோ வேரியபிள் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ்ஒய்ன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் இருக்குது. பட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். அப்போது இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் வேரியபிள் இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். அதாவது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷனை விட நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஓகேங்களா. இப்போ நம்பர் ஆஃப் வேரியபிள் வந்து எனக்கு 2. ஓகேங்களா. நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் என்னது 1. இப்படி இருந்தால் நம்ம இந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம், இந்த ஷார்ட்கட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்கோ, எத்தனை வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்கோ அத்தனை வேரியபிளுக்கு நம்மளாக ஒரு வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கணும். இப்போ இங்கே எக்ஸ்ஒய்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்குது. அதில் ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸுக்கோ இல்லை ஒய்க்கோ நீங்கள் ஒரு வேரியபிளுக்கு மட்டும் இது அஷ்யூம் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த வேரியபிளுக்கு நீங்களே வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் 21xy. ஸோ இங்கே எக்ஸ்ஒய்ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இருக்குது. பட் எனக்கு இது கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எக்ஸுக்கா ஆர் ஒய்க்கோ ஏதோ ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு வேரியபிளுக்கு நம்மளே வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் அஷ்யூம் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரப்ப ஆன்சர் வந்து இன்ஃபினிட்லே வராமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போது ஒய் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 இருக்குது. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 7. ஸோ எக்ஸ் வந்து எனக்கு -7. ஓகேங்களா? அப்போ இதில் கொண்டே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா இந்த வேல்யூவில்? ஓகேங்களா? அப்போது எக்ஸு க்யூபுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு -7 கிடையாது, எக்ஸ் ஈக்குவல் டு 7 தான். எக்ஸ் ப்ளஸ் 0 அப்போ வந்து 7 க்யூபு ப்ளஸ் 0 க்யூப் 0 தான் ப்ளஸ் 21. எக்ஸ் வந்து 7 0 அது ஃபுல்லாக அந்த டேர்மை 0 ஆயிரும். அப்போ 7 க்யூபோட வேல்யூ என்ன எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 343. 7 க்யூபோட வேல்யூ 343. ஸோ இதுதான் எனக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ வந்து அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் 0வை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இனி வந்து நீங்கள் வர இன்னும் அடுத்தடுத்த சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இந்த சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0 தென் த வேல்யூ ஆஃப்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 வேரியபிள் இருக்குது. எக்ஸ் ஒய் இசட்டுங்கிற 3 வேரியபிள் இருக்குது. சரிங்களா? ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது? தட் இஸ் 3 - 1 எவ்வளோ? எனக்கு 2. ஸோ இப்போ எனக்கு 2 வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரிங்களா? அப்போ 2 வேரியபிளுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேல்யூவை கொடுத்துக்கலாம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? ஸோ மொத்தம் 3 ஒரே ஈக்குவேஷன் தான் இருக்குது. பட் 3 வேரியபிள் இருக்குது. ஸோ 2 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 2 வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த 2 வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலாம். இப்போது இங்கே இருக்கிறத எழுதுங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் டிவைடட் பை இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். ஓகே, இப்போ நம்ம 2 வேரியபிளுக்கு நானே வேல்யூ நம்மளே கொடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்தனா. அப்போது நான் ஒரே ஒரு கண்டிஷன் சொன்னேன், என்னென்னா டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாது அப்படின்னு. டினாமினேட்டர் நாட் டு பி 0. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நான் வந்து இசட்டுக்கு 0 கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே இப்படி வச்சுக்கலாம். எக்ஸ் ஒய்க்கு கண்டிப்பாக 2ல் ஏதோ ஒரு வேல்யூ 0வாக இருக்கக்கூடாது. ஏன்னா 0 கொடுத்தீங்கன்னா கீழே டினாமினேட்டர் 0 ஆயிரும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸுக்கு வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே,
அப்போ நான் இருந்த 2 வேரியபிளுக்கு மட்டும்தான் நான் ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு வேரியபிளுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 3ல் 1. ஏன்னா 2 வேரியபிளுக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் 2 வேரியபிள் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரி, இப்போ இந்த இதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 0, அப்போ ப்ளஸ் இசட், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1. எக்ஸ் வந்து 1, ஒய் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, அப்போது y ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 0. ஸோ இப்போ ஒய்யும் எனக்கு 0 தான் வருது. என்னென்னா எக்ஸு 1 கொடுத்துருந்தான். சரி, ஒருவேளை இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்து பாருங்கள், என்ன வரும்னு பாருங்கள். y ஈக்குவல் டு 1 + 1 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? y வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு வருதா? எஸ், ஒய் வந்து எனக்கு 2 தான் வருது பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 1. எக்ஸ் வந்து நான் வந்து -1ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு -1, ஒய் வந்து எனக்கு தெரியுது, அப்படியே போட்டுக்கோங்க. இசட் வந்து 0 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ -y ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து ஒய் ஈக்குவல் டு 1 + 1. இப்போ ஒய் வந்து எனக்கு 2ன்னு வருது. சரிங்களா? இப்போ நீங்கள் போட்டு பாருங்கள். x², ஸோ எனக்கு வந்து -1 தான் ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து எனக்கு 2 தான் ஹோல் ஸ்கொயர், ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 0. இசட் ஸ்கொயர் 0 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். எக்ஸ் வந்து -1, ஒய் வந்து 2. ஓகே, அப்போ வந்து -1 ஸ்கொயர் பண்ணால் +1. அதாவது இங்கே நான் ஒன்று சொல்லித்தரேன் ஷார்ட்கட்டு. பவரில் வந்து ஈவன் நம்பர் இருந்ததுன்னா உள்ளுக்குள்ளே மைனஸ் இருந்தது அப்படின்னா அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இதுவே பவரில் ஆட் நம்பர் இருந்து உள்ளே வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா மைனஸ்லேயே தான் வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1 + 2² வந்து 4 டிவைடட் பை 2. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 5/2. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 5/2 தான் கரெக்டு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இஃப் x + 1 ஈக்குவல் டு √5 + 3, y இஸ் கிரேட்டர் தென் 0, தென் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லி இதை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இங்கே கவனிங்க. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு மொத்தம் XYன்னு சொல்லிட்டு இதில் 2 வேரியபிள் இருக்குது. பட் எனக்கு கொடுத்தது ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேரியபிளுக்கு நானே வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம எந்த வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அஷ்யூம் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்ம ஸ்டெப்ஸ் முடியுமோ அந்த வேரியபிளுக்கு நம்ம அஷ்யூம் பண்ண பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ எந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து வேல்யூவை அஷ்யூம் பண்ண பார்க்கணும். இப்போ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸுக்கு வேல்யூவை அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸுக்கு வந்து ரொம்ப லோ வேல்யூ கொடுத்தேன்னா ஈஸியாக வந்துடுமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எக்ஸ் வந்து 0 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இப்போ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ எக்ஸ் வந்து 0, ஸோ 0 + 1 1, ஸோ √y + 3, ஸோ √y ஈக்குவல் டு 2. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த 2 வேல்யூமே எனக்கு தெரிஞ்சிருது. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு பாருங்கள். இப்போ வந்து 1/2க்கு 1/2 போட்டுக்கோங்க. எக்ஸை வந்து எனக்கு 0 - 6x². அப்போது 6x இதுவும் 0 தான், ப்ளஸ் 0 - 8 டிவைடட் பை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா √y. ஸோ √yயோட வேல்யூ தான் எனக்கு வந்து 2ன்னு இருக்குது. ஸோ வந்து √yயோட வேல்யூவை 2ன்னு எடுத்துக்கிறேன். மைனஸ் அடுத்தது இங்கே ஒய்ன்னு இருக்குது. ஸோ √y தான் 2னா எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன? ஸோ டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். சரி, டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட். சரியா? 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா y விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 4ன்னு வரும். சரிங்களா? ஏன் நான் ஸ்கொயர் பண்ணுறேன்னு தெரியுதா? இந்த ரூட்டு கேன்சல் பண்ணுறதுக்காக ஸ்கொயர் பண்ணுறேன். சரிங்களா? அப்போ 1/2, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா -8/2 -4ன்னு வருது. அப்போ 1/2 இன்ட்டு இது -4 -4 கேன்சல் பண்ணிங்கன்னா -4 -4 -8. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா -4. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு -4. ஓகேங்களா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி, நான் இதே மாதிரி தான் நம்ம ஆக்சுவலாக போடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வந்து இங்கே பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா √y ஈக்குவல் டு 3 + 1 3 இங்கே +1 இருந்துச்சுன்னா -1, ஸோ -2 தான். சரிங்களா? சரி,
இப்போது டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஸ்கொயர் ரூட் பண்ணினா y ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -2 த ஹோல் ஸ்கொயர் எனக்கு +4ன்னு வரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் போட்டது கரெக்டு மேலே. பட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஒய்யோட வேல்யூ வந்து டைரெக்டாக -2ன்னு சொல்லி போட்டிங்கன்னா அது தப்பு. தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணிடாதீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் ஒய்யோட வேல்யூ நீங்கள் போடக்கூடாது. ரூட்டை அப்படியே போட்டுக்கிட்டு வெறும் ஒய்யோட வேல்யூ தான் போடணும். இப்போ வெறும் ஒய்யோட வேல்யூ என்னது 4. சரிங்களா? ரூட் ஒய்யோட வேல்யூ டைரெக்டாக அப்படியே போட்டுறாதீங்க, ஃபுல்லு மிஸ்டேக் ஆயிரும். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஒய் ஈக்குவல் டு 3 - 1 வந்து -2 தானே. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ஒய் ஈக்குவல் டு -2 த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் எடுத்திங்கன்னா -2 த ஹோல் ஸ்கொயர் எனக்கு என்ன வரும்? +4ன்னு வரும். சரி, ஓகே. இங்கே வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் ரூட் ஒய் இருக்கிறதுனால எனக்கு ரூட் ஒய் வந்து -2ன்னு அப்படியே போட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய மிஸ்டேக் ஆயிரும். ஸோ ரூட் ஒய்யோட வேல்யூவை போடாமல் ரூட் போட்டுட்டு ஒய்யோட வேல்யூ என்னவோ அதை தான் நீங்கள் போடணும். இது மறந்துடாதீங்க. நான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணிவிட்டேன். பட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிடாதீங்க அப்படியே. சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணுங்கள். 1/2 அதுக்கப்புறம் இது வந்து போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து -8 / √4 வெளியில் எடுத்திங்கன்னா 2 -4. ஸோ இதோட ஆன்சர் வந்து -4. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? மறந்துட்டு ஒய்யோட ரூட் ஒய்யோட வேல்யூவை போட்டுறாதீங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இப்போ எனக்கு PQRோட இது கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். எனக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா P/Q × Rோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்கள், எக்ஸு ஒய்ஏ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் PQR மொத்தம் 5 வேரியபிள் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் தான். ஸோ நம்ம 2 வேரியபிளுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளாம் அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ 2 வேரியபிளுக்கு அஷ்யூம் பண்ணுறப்ப நான் டினாமினேட்டர் வந்து 0 ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸு ஒய்க்கு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து எக்ஸுக்கு வந்து 0வும் எக்ஸுக்கு 0 அஷ்யூம் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸுக்கு 0வும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். பட் -y ஸ்கொயர் வருது. சரி, ஓகே. நீங்கள் இப்படியே போடுங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 0வும் ஒய்க்கு 1ன்னு சொல்லிவிட்டு அஷ்யூம் பண்ணி போடுறேன். சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல பியோட வேல்யூ இப்போ என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 1 கொடுத்துட்டேன். இப்போ மேலே வந்து 0 + 1 1 வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 0 மைனஸ் இந்த இடத்துல சொல்கிறேன் இந்த ஈக்குவேஷன் 0 - 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 த ஹோல் ஸ்கொயர் வந்து +1. இப்போ பிக்கு வந்து எனக்கு என்ன வரும்? 1. ரிமைனிங் டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஏன்னா எக்ஸுக்கு வந்து 0 இருக்கிறதுனால. அடுத்தது க்யூக்கு போடுங்க. க்யூக்கு போட்டிங்க அப்படின்னா 0 + 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1 டிவைடட் பை கீழே x³ - y³. ஸோ 0³ - 1³ வந்து -1. ஆன்சர் வந்து -1. பாருங்கள், எக்ஸ் வந்து 0, ஒய் வந்து 1. ஸோ 0 + 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து எனக்கு 1 டிவைடட் பை x³ வந்து எனக்கு 0 மைனஸ் y³. அப்போ மைனஸ் ஆஃப் ஒய் வந்து எனக்கு 1³ ஸோ ஆன்சர் வந்து -1 கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து ஆருக்கு அப்ளை பண்ணுங்க. PQRக்கு. சரிங்களா? இப்போ ஆருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு வந்து 0. ஸோ 0 + 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1. சரிங்களா? 1. அடுத்தது எக்ஸுக்கு 0, ஒய்க்கு வந்து 1. ஸோ 0 - 1 த ஹோல் ஸ்கொயர் வந்து +1 டிவைடட் பை எக்ஸுக்கு வந்து 0, ஒய்க்கு வந்து -1. ஸோ 1² வந்து 1. ஸோ -1 வந்து வரும். ஸோ இப்போ வந்து 1 டிவைடட் பை -1 -1. ஸோ இப்போ நம்ம இது வந்து போடலாமா? ஸோ P/Q × R. ஸோ Pவோட வேல்யூ வந்து 1, Qவோட வேல்யூ வந்து -1 இன்ட்டு R வந்து -1. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு +1. ஸோ
சாரி இது வந்து 2 தானே, 2 டிவைடட் பை மைனஸ் இது வந்து -2. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா +2. சரிங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாமல் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகேங்களா? நீங்களே பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வேல்யூ எல்லாமே ஒரு ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ஆன்சர் வரும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். x + y + z = 3. அது மாதிரி இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூவை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இதில் எவ்வளோ வேரியபிள் இருக்குது பாருங்கள். XYZங்கிற 3 வேரியபிள் இருக்குது. பட் எனக்கு 2 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நான் அந்த வேரியபிளுக்கு வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இசட்டுக்கு 0ன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வேறு வேல்யூ வச்சு கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு 0 ஆர் ஒய்க்கு 0 கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இசட்டுக்கு 0 கொடுத்தீங்கன்னா x + y + z = 3ன்னு இருக்கா? அதில் இசட் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x + yயோட வேல்யூ என்னது? 3. ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி இந்த இதில் இசட்டுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x² + y² வேல்யூ 101. சாரி. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த 2 வேல்யூ கிடச்சிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இசட்டுக்கு 0. இப்போ இசட்டுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 0 ஆகுமா? இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா √(x³ + y³ மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா போதும். சரி, இப்போ x³ + y³ ஓட ஃபார்முலா, தட் இஸ் a³ + b³ பதிலாக இங்கே xy இருக்குது. இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா x + y³ - 3xy. ஓகேங்களா? இன்டூ x + y. ஓகே, இப்போ இன்னொரு ஃபார்முலா எனக்கு தெரியும். என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா x + y² = x² + y² + 2xy. ஓகே, இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். x + y². அப்போ x + y வந்து 3. அப்போ எனக்கு என்ன வரும்? 3² வந்து எனக்கு 9. ஓகே, x² + y² அதோட வேல்யூ எனக்கு தெரியும் 101 + 2xy. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த 101 இந்த சைடு போயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 92 -92. அப்போது 2xy which is equal to -92. ஸோ xyயோட வேல்யூ -46. நான் எதுக்கு இந்த ஃபார்முலா போட்டேன்னா xyயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃபார்முலா போட்டேன். ஓகே, இப்போ எனக்கு xyயோட வேல்யூ தெரிஞ்சது. இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x + y + x³ + y³ x + y^3. ஸோ x + y வந்து 3, the whole cube வந்து 27. 3³ 27 -3. xyயோட வேல்யூ நான் -46ன்னு ஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ -46. அடுத்தது x + yயோட வேல்யூ வந்து எனக்கு 3ன்னு தெரியும். ஸோ 3. ஓகேங்களா? ஸோ x³ + y³ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 441 வரும். இப்போ எனக்கு என்ன வேல்யூ வேணும்? √(x³ + y³ தான் வேணும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா √(x³ + y³, இதுக்கு √441. ஸோ √441 வந்து பார்த்திங்கன்னா 21. ஓகேங்களா? √441. ஸோ இப்போ வந்து 21 2 டைம் பெருக்கினா தான் எனக்கு √441 வரும். ஸோ அதோட ரூட் ஆன்சர் வந்து 21. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். அதே மாதிரி நெட்டில் வந்து நிறையா ப்ராக்டிஸ் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.